2 கூட்டல் 3 பெருக்கல் 4 இந்த கணக்குக்கு ஆன்சர் சொல்லுங்கள். 20ஆ 14ஆ கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு குழப்பம் வருது இல்லையா? இந்த குழப்பம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஒரு ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டா போதும், எந்த தப்புமே வராது. அது என்ன ரூல்ஸ்னால், பிட்மாஸ் என்ற இந்த ரூல்ஸை தெரிஞ்சுக்கணும். என்ன சார் இது, முதல்ல கூட்டல் போடணுமா இல்லை பெருக்கல் போடணுமா, இதான் குழப்பம். இதை தெளிவாயிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். வாங்க இந்த வீடியோவில் பிட்மாஸ் ரூல்ஸை பற்றி ஈஸியாகவும் வேடிக்கையாகவும் சொல்லித்தரேன். பிட்மாஸ் அப்படின்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைகள் இருக்குது. இது ஒரு சில வருடங்கள் முன்னாடி நாம் படிக்கும்பொழுது போர்ட் மாஸ் ரூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற புக்கில் பிட்மாஸ் ரூல்ஸ்னு இருக்குது. பி என்பது பிராக்கெட்டை குறிக்கும். செயலிகளின் வரிசை அப்படின்னா எந்தெந்த செயலை முதல்ல இருந்து செய்யணும் அப்படின்றது தான். பி பிராக்கெட்டை குறிக்கும். ஒரு கணக்கில் பிராக்கெட் இருந்தால் பிராக்கெட்டை தான் முதல்ல செய்யணும். ஐ என்பது இண்டெக்ஸ் இண்டிசஸ் அப்படின்னா அடுக்குகளை குறிக்கும். பவரில் வருது இல்லையா, ஸ்கொயரு கியூபு அதெல்லாம். அடுத்தது டி ஃபார் டிவிஷன் வகுத்தல், எம் ஃபார் மல்டிப்ளிகேஷன் பெருக்கல், ஏ ஃபார் அடிஷன், எஸ் ஃபார் சப்ட்ராக்ஷன். இந்த வரிசையில் தான் நாம் கணக்குகளை செய்யணும். இதை சரியாக செஞ்சிட்டோம்னா நமக்கு ஆன்சர் தெளிவாக வரும். இந்த வீடியோவில் ஒரு சில கணக்குகள் மட்டுமே கொடுக்குறோம், ஆனால் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும். இனிமேல் இந்த கணக்கில் தப்பே வராது. இந்த வீடியோவில் முதல்ல எளிமையான கணக்குகளும் பின்னர் கடினமான கணக்குகளும் வரும். கடைசி வரை வீடியோவை பார்க்கவும். முதல் கேள்வி 8 கூட்டல் 4 பெருக்கல் 2. ஸோ இப்போ பிட்மாஸ் ரூல்ஸ் படி நம்ம என்ன பண்ணணும்னா எழுதிடுறோம் பாருங்கள். முதல்ல பிராக்கெட் இருக்கான்னு பார்க்குறோம். கணக்கில் பிராக்கெட் எதுவும் இல்லை, விட்டாச்சு. அடுத்து இண்டிசஸ் அடுக்குகள் இருக்கான்னு பார்க்குறோம், அதுவும் இல்லை. அடுத்து டிவிஷன் வகுத்தல் இருக்கான்னு பார்க்குறோம், அதுவும் இல்லை. மல்டிப்ளிகேஷன் அடுத்து எதை செய்யணும், மல்டிப்ளிகேஷன் தான் செய்யணும். 4 2 8 ஓகேவா, இருக்குது, செஞ்சாச்சு. அடுத்தது அடிஷன் செய்யணும். 8 8 16 அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சப்ட்ராக்ஷன் இல்லவே இல்லை, எல்லாத்தையும் நம்ம முடிச்சிட்டோம். ஆன்சர் 16 ஓகேவா. இப்போ இதே வரிசையில் செஞ்சுருந்தா என்ன விடை வரும்னு பார்க்கலாமா. 8 4 12 12 2ஆல் பெருக்குனா 24. ஐயோ, அந்த ஆன்சரும் இங்கே இருக்குது. அப்போ நாம் இந்த ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணணும். அடுத்த கணக்கு 20 வகுத்தல் பிராக்கெட் 4 கூட்டல் 1 பெருக்கல் 2. இதில் பிராக்கெட் இருக்குது, வகுத்தல் இருக்குது, பெருக்கல் இருக்குது. எப்படி போடலான்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு பிராக்கெட்டில் இருக்கிறத செய்கிறோம். 4யும் 1யும் கூட்டினா 5. அடுத்தது இண்டிசஸ் இல்லை, டிவிஷன் செய்யலாமா. 20ஐ 5ஆல் வகுத்தா நமக்கு 4 வருது. அப்புறம் என்ன இருக்குது மிச்சம், பெருக்கல் 2. ஸோ 4 2 8. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த கணக்கு 12 வகுத்தல் 3 பெருக்கல் 2 ப்ளஸ் 5. பிராக்கெட் இருக்கா, இல்லை. இண்டிசஸ் இல்லை. டிவிஷன் இருக்கா, இருக்குது. ஸோ 12 3ஆல் வகுத்தா நமக்கு 4 வரும். ஸோ டிவிஷன் முடிச்சாச்சு. அடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமா. அது பாருங்கள், 4 பெருக்கல் 2 ஓகேவா. 4 2 8 மல்டிப்ளிகேஷன். அடுத்து அடிஷன் 8 5 13. சப்ட்ராக்ஷன் இல்லை. ஆன்சர் ஏ 13 தான் சரியான விடை. அடுத்த கணக்கில் இண்டிசஸ் வருது. எப்படி போடலாம் பார்க்கலாமா. இண்டிசஸ் வருது, பிராக்கெட் இல்லை, பிராக்கெட்டை முடிச்சாச்சு. இண்டிசஸ் 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் என்ன, 9 போட்டுடலாமா. ஸோ இண்டிசஸ் முடிஞ்சுது. அதுக்கு அடுத்து டிவிஷன் இல்லை. மல்டிப்ளிகேஷன் இங்கே இருக்குது பாருங்கள். 7 2 14. இந்த ப்ளஸ் அப்படியே தான் இருக்குது. அடுத்து அடிஷன் 14 9 என்ன, 14 9 23. அதில் இந்த 5 போனால் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏ 18. அடிஷன் இல்லை, அடிஷன் முடிச்சாச்சு. ஆப்ஷன் ஏ 18 தான் சரியான விடை. அடுத்த கணக்கில் பிராக்கெட் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது, டிவிஷன் இருக்குது, சப்ட்ராக்ஷன் இருக்குது. எப்படி பண்ணலான்றத சொல்லித்தரேன்.
அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, நாங்கள் டிஎன்டிஇடி எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச் நடத்திக்கிட்டு இருக்கோம். மேத்தமெட்டிக்ஸ்க்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவான டெஸ்ட் பேட்ச்சு. இதில் நாங்கள் 23 டெஸ்ட்டுகள் வைக்க போகிறோம். அதில் 20 டெஸ்ட்டுகள் வந்து தமிழ்நாடு சமச்சீர் கல்வி பாட புத்தகத்தின் சிலபஸ் அடிப்படையில் 20 சிலபஸ்களாக பிரிக்கப்பட்டு அதிலேயே டெஸ்ட் வைக்க போகிறோம். டெஸ்ட் எல்லாமே ஆன்லைனில் நடக்கும். உங்கள் வாட்ஸ்அப்புக்கு கொஷின் பேப்பர் பிடிஎஃபாக வந்துடும். அடுத்த நாள் விளக்கத்துடன் ஆன்சர் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எத்தனை மார்க்குன்னு டெஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். அதுக்கு அடுத்தது 20 டெஸ்ட் முடிஞ்ச பிறகு 3 டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து பாட புத்தகங்களும் சேர்த்து ஃபுல் டெஸ்ட் வைக்கிறோம். இதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் எக்ஸாமுக்கு தயாராக ரெடியா அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டெஸ்ட் பேட்சில் உடனே சேர்ந்துக்குங்க. உங்களுக்கு இது பற்றிய விவரங்கள் வேணும்னாலும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் மட்டுமல்ல, ஆன்லைன் கிளாஸஸ் வேணும்னாலும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, ப்ராக்கெட் இருக்குது. எப்பயுமே ப்ராக்கெட் இருந்தால் அதை தான் முதல்ல செய்யணும். 5ஐயும் 3ஐயும் கூட்டும் பொழுது 8 வந்து விட்டது. இப்போ ப்ராக்கெட்டோட வேலை முடிஞ்சுது. இண்டிசஸ் இல்லை. டிவிஷன் இருக்கா? இருக்குது. 4 2ஆல் வகுத்தா நமக்கு 2. ஸோ இங்கே இருக்கிற மைனஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. முழு எண் பகுதியை மட்டும்தான் நாம் வகுக்கிறோம். ஸோ அந்த மைனஸ் அப்படியே தான் இருக்கும். டிவிஷன் முடிஞ்சிருச்சு. மல்டிப்ளிகேஷன் இருக்கா? இங்கே இருக்குது பாருங்கள். 8 பெருக்கல் 2 நமக்கு 16. ஓகேவா? இதை இது வரைக்கும் செஞ்சாச்சு. அடுத்த அடிஷன் இருக்கா? அடிஷன் இல்லை. சார் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கே. ப்ராக்கெட்டுக்குள்ளதில் இருக்கிற எல்லாத்தையும் முடிச்சிட்ட பிறகு தான் நம்ம அடுத்ததையே செய்யணும். அதனால் இல்லை. சப்ட்ராக்ஷன் இருக்குது. 16ல் 2 போனால் 14. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா, ப்ராக்கெட் இருக்குது, ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராக்கெட் இருக்குது. இப்போ எதை சார் முதல்ல செய்யணும்? ரொம்ப முக்கியம்ப்பா. இதில் எதை செய்யணும்னா, 2 ப்ராக்கெட் அல்லது அதற்கு மேற்பட்ட ப்ராக்கெட் இருந்தால் இருக்கிறதுலே உள்ளே இருக்கிற ப்ராக்கெட் எது அப்படின்னு சூஸ் பண்ணி அதை செய்யணும். ஓகேவா? இப்போ இங்கே ஆரம்பிக்குது கணக்கு. இது முதல் ப்ராக்கெட், இது 2ஆவது ப்ராக்கெட். ஓகேவா? இப்போ உள்ளே இருக்கிற ப்ராக்கெட் எது? இது தான். இதை நாம் முதல்ல செய்கிறோம். 4ல் 2 போனால் 2. ஓகேவா? இப்போ இந்த ப்ராக்கெட்டு கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்? 2ஐயும் 3ஐயும் பெருக்குங்க. ஏன்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 2ஆவது ப்ராக்கெட்டை நாம் செய்ய போகிறோம். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நாம் செயலிகளின் வரிசையை தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்ந்தெடுக்கும்போது ப்ராக்கெட்டுக்குள்ளே டிவிஷன் இல்லை. அதனால் மல்டிப்ளிகேஷன் முதல்ல பண்ணணும். 2 3s are 6. 6 வந்துடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷனுக்கு அடுத்து ஏ அடிஷன். 6 6 12. இப்போ இந்த 2 ப்ராக்கெட்டும் கேன்சல் ஆயிடுச்சு. என்ன வந்தது? ஒரே நம்பர் 12 வந்துடுச்சு. அடுத்து சப்ட்ராக்ஷன் மட்டுமே இருக்குது. 25ல் 12 போனால் 13. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இந்த கணக்கில் ப்ராக்கெட்டே இல்லை. ஆனால் இண்டிசஸ் அடுக்கு இதோ இருக்குது பாருங்கள். இருக்கா? இப்போ இதிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். ப்ராக்கெட் இல்லை. 2 ஸ்கொயர் என்பது 4. ஓகே, முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன சார் பண்ணோம்? டிவிஷன். டிவிஷன் இருக்கா? இங்கே இருக்குது. இது என்ன? 16 4ஆல் வகுத்தா 4 வரப்போகுது. டிவிஷன் முடிஞ்சிடுச்சு. அடுத்து மல்டிப்ளிகேஷன். 3 12. ஓகே, மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சிடுச்சு. அடுத்து அடிஷன். இதோ இருக்குது பாருங்கள். 12க்கும் 4க்கும் அடிஷன் பண்ணால் 16. அடுத்து சப்ட்ராக்ஷன். -4 which is equal to 12. இது சூப்பரான கணக்குங்க. எல்லாமே வந்துடுச்சுங்க. ப்ராக்கெட்டை தவிர மீதி எல்லாமே வந்துடுச்சு. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஸோ ப்ராக்கெட்டும் வருமா சார்? அடுத்தடுத்த கணக்குகளில் வரும். அடுத்த கணக்கு பாருங்கள். சிம்பிளாக இருக்குது. ப்ராக்கெட் இருக்குது, அதை தான் முதல்ல செய்கிறோம். 2 1 3. ஸோ ப்ராக்கெட்டு இண்டிசஸ் இல்லை, டிவிஷன் இல்லை. அடுத்து மல்டிப்ளிகேஷன். 6 3 18. 18. அடுத்தது சப்ட்ராக்ஷன் மட்டும்தான் இருக்குது. -4. 18ல் 4 போனால் 14. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, ப்ராக்கெட்டும் இருக்குது, இண்டிசஸும் இருக்குது.
ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை செய்கிறோம், 5ல் 2 போனால் 3. அடுத்து இண்டிசஸ் செய்கிறோம், 4 ஸ்கொயர் 16. அடுத்து டிவிஷன் இருக்கா? இல்லை. நல்லது. அடுத்து மல்டிப்ளிகேஷன், 3 3ஆல் பெருக்கினா 9. இங்கே போட்டுக்கோங்க, இந்த மைனஸ் அப்படியே தாங்க. அடுத்து அடிஷன், 9 கூட 6 கூட்டுங்க. ப்ளஸ் மைனஸ் மட்டும்தான் இருக்குது கணக்கில் அப்படின்னா எப்படி பண்ணணும்னா, ப்ளஸ் நம்பரெல்லாம் ஒன்றா கூட்டுங்க. இது +6, இது +16. அப்போ 22 -9, 22ல் 9 போனால் 13. ஸோ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்த கேள்வி, 2 ப்ராக்கெட் வருது. ஸோ பாருங்கள், 2 ப்ராக்கெட் வந்தால் உள்ளே இருக்கிற ப்ராக்கெட்டை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ப்ராக்கெட் அடைப்புக்குறி உள்ளே இருக்கிறது இது தான். 3யும் 2யும் கூட்டினா நமக்கு 5 வருது. திரும்பி அடுத்த ப்ராக்கெட்டை செய்யணும். இந்த ப்ராக்கெட் கேன்சல் ஆயிடுச்சு. 8ல் 5 போனால் 3. இதுவும் க்ளோஸ், 3ன்னு வந்துடுது. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? டிவிஷன் இருந்தால் டிவிஷன் பண்ணணும், டிவிஷன் இல்லை. அடுத்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது. 3 6, 10யும் 6யும் கூட்டினீங்கன்னா 16. ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த வரிசைப்படி செஞ்சால் தப்பே வராது. அடுத்து ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, இதுவரை நாம் TN-TET சம்மந்தமாக போட்ட கணித வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வேண்டுமா? இது உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அனைத்து வீடியோக்களையும் ஃப்ரீயாகவே அனுப்பி விட்டுடுறேன். எங்ககிட்ட இதுக்கு முன்னாடி நடந்த 12 கொஷின் பேப்பர், TNTET ஒரிஜினல் கொஷின் பேப்பர் வித் ஆன்சரோட PDF-ஆக இருக்குது. இந்த PDF உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த கணக்கு பெருசாக இருக்குது, இருந்தாலும் ஈஸி தான். முதல்ல என்ன பண்ணணும்? ப்ராக்கெட்டில் இருக்கிறத போடணும். 3 கூட 2 கூட்டினீங்கன்னா 5. அடுத்தது இண்டிசஸ் 16. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? டிவிஷன் பண்ணணும். 5 5ஆல் வகுத்தா என்ன வரப்போகுது? 1 தான் வரப்போகுது. 1 போட்டுடலாம். 16 2ஆல் வகுத்தா என்ன வரப்போகுது? 8 வரும். 8 2 16. ஓகேவா? இங்கே ஒரு ப்ளஸ்ஸு, இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன். இப்போ என்ன சார் பண்ணணும்? மல்டிப்ளிகேஷனே முதல்ல பண்ணணும். 6 1 6 +8. இந்த 8 அப்படியே போட்டுக்கணும். 6ம் 8ம் 14 சரியான விடை. ஆப்ஷன் ஏ. இன்னும் 3 கணக்குகள் தான் இருக்குது. வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இதுவரை வீடியோவை பார்த்தவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ். ஏன்னா நீங்கள் உங்களுடைய விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை தேடி தரப்போகிறது. ஸோ இந்த கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சார் இண்டிசஸ் இருக்குது, ப்ராக்கெட் இருக்குது. முதல்ல என்ன பண்ணணும்? ப்ராக்கெட்டை தான் போடணும். ஸோ 2யும் 3யும் கூட்டினா எனக்கு 5 வருது. 5 ஸ்கொயர் பண்ணுறேன், இண்டிசஸ் இல்லையா? 25 மைனஸ் அடுத்தது வகுத்தல் பண்ணணும். வகுத்தல் என்ன? 8 2ஆல் வகுத்தா 4. அடுத்தது மல்டிப்ளிகேஷன் 12. ஸோ 12 +4. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? மைனஸும் இருக்குது ப்ளஸ்ஸும் இருக்குது அப்படின்னா ப்ளஸ் நம்பரெல்லாம் ஒன்றா கூட்டுங்க. 29 -12 which is equal to 17. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராக்கெட் 3 ப்ராக்கெட் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளே இருக்கிற ப்ராக்கெட்டை முதல்ல செய்யுங்க, அதுக்கு அடுத்த ப்ராக்கெட்டை அடுத்து செய்யுங்க, கடைசி ப்ராக்கெட்டை அப்புறமா செய்யுங்க. 6ல் 4 போனால் 2, 2 2 4. இந்த 2 ப்ராக்கெட்டுமே க்ளோஸ். அடுத்தது 2 2 4 I4 20. இது 3 ப்ராக்கெட்டும் க்ளோஸ், 20. இப்போ 100 20ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா 0 0 கேன்சல் ஆகிடுது. I2 10. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கடைசி கேள்விக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அது அவங்களுக்கும் தேவைப்படும். அடுத்தடுத்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த கணக்கு பாருங்கள், ப்ராக்கெட் இருக்குது, அதை தான் செய்ய போகிறோம். ஆனால் ப்ராக்கெட்டில் இண்டிசஸ் இருக்குது. ஸோ முதல்ல இண்டிசஸ் செஞ்சுட்டு தான் நம்ம மைனஸ் செய்யணும். இண்டிசஸ் என்பது அடுக்கு. ஸோ 8 2 கியூப்ன்றது 8, 8ல் 5 போனால் 3. ஸோ இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு, நமக்கு 3ன்னு கிடைச்சிது.
அடுத்து என்ன சார் பண்ணோம்? டிவிஷன். 3 5 3ஆல் வகுத்துட்டோம்னா நமக்கு 1 வருது. அடுத்தது மல்டிப்ளிகேஷன். 3ஐயும் 1ஐயும் பெருக்குங்க, 3 தான் வருது. 7ஐயும் 3ஐயும் கூட்டுங்க, 10 தான் ஆன்சர். ஸோ விடை 10. ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ முதல்ல சொன்ன அந்த கணக்குக்கு ஆன்சர் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.